ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம பூந்தி எல்லாம் இல்லாமல் கடலைப்பருப்பில் ஒரு டேஸ்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நம்ம இதில் சுகர் எதுவும் பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். லட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1.5 கப் கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இதை 3-4 டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மிக்ஸி ஜாரில் நம்ம இதை அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பருப்பு எல்லாமே அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மிதமான சூடு இருக்க எண்ணெயில் நம்ம இதை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா நமக்கு லட்டு எல்லோ கலரில் கிடைக்காது. அதனால் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிற முன்னாடி நம்ம எடுத்துடணும். இதே மாதிரி நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம லட்டு பண்ணுறதுக்கு தேவையான சிரப் பண்ணிடலாம். 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்தால் 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பொரிச்சு வச்ச சின்ன சின்ன போண்டாக்களும் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, பூ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகுமே சூடாக இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் சேர்க்காதீங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்தா அது நல்ல பைண்டாகி கிடைக்கும். இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து கை வச்சு பார்த்தா நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த டைமில் நம்ம இதில் இந்த லட்டு நல்ல கலர் வர்றதுக்காக நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துருக்கேன். அடுத்து 2 கிராம்பை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இது இந்த லட்டுக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த சர்க்கரை பாகு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த பருப்பு கலவையை இதில் சேர்த்துடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்க பவுடரை சேர்த்துடணும். அதுக்கு மேலே சூடாயிடுச்சுன்னா லட்டு ஹார்ட் ஆகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இனிப்பு இன்னும் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க 1/4 கப் கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் 1 முதல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை கடலைப்பருப்பில் செய்கிறனால நம்ம சேர்க்குற வெல்லம் எல்லாம் இது நல்லா உறிஞ்சிடும். அதனால் நெய் சேர்க்கும்போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். கூடவே 10 முந்திரி பருப்பை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உலர் திராட்சையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லட்டு கலவையில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெள்ளைப்பாகு நெய்யெல்லாம் சேர்க்கும்போது அது நல்லா உறிஞ்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட அதிகமாக நெய் சேர்த்தா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
அடுத்து நமக்கு தேவையான அளவு எடுத்து அதை நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த லட்டு பண்ணுறதுக்காக பூந்தி எல்லாம் பொரிக்க தேவையில்லை. இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த லட்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இதை எல்லாராலையும் பண்ண முடியும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சாஃப்டான லட்டு ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் லட்டு எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கிறதால இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிபி கூட. நீங்களும் கட்டாயம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.